ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. அதாவது மக்களே, இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்துருக்கிறப்ப சடன் பிரேக் போட்டோன்னே அந்த இன்ஜினில் போய் நான் விழுந்துட்டேன் மக்களே. விழுந்தோடனே காலெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. கர்த்தர் பாருங்கள், அன்றைக்கி விழுந்தாலும் அன்றைக்கி ஒரு சகோதரியை நான் பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கு. அந்த சகோதரி பார்த்து அந்த சகோதரி சில பல ஆலோசனைகளை கொடுத்துட்டு வந்தேன். சரி போட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் மருமகிட்ட சொன்னேன் மக்களே. மருமகிட்ட சொன்னேன். மருமக உடனே வண்டி எடுத்து வந்து பஸ் ஸ்டாப்பில் என்னை பிக்கப் பண்ணிடுச்சு. எங்கள் வீட்டில் பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்கள் ஏம்மா வேலைக்கு போகிறீங்க? உங்களை யாரும்மா வேலைக்கு போக சொன்னது? எனக்கு வீட்டில் இருக்குமா, இதில் எனக்கு லீவ் எடுத்துக்கோங்கன்னு என்னை இப்படி திட்டிட்டு எனக்கு மருந்தை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னை சரி பண்ணிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நல்லா பிள்ளைங்கள சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, பெற்ற பிள்ளைகளை நல்லா பார்த்தா அவங்களுக்கு நல்லா பார்ப்பாங்க. பெற்ற பிள்ளைகளை நீங்கள் பார்க்காதீங்க மக்களே. வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா மருமகனும் மருமகளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. பெற்ற பையன் வந்து வீட்டுக்கு வந்தான், அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி மருமக சொன்ன உடனே வண்டியில் விழுந்துட்டிங்களா, பிரேக், அவ்வளோதான், நல்லா இருக்கிறியான்னு இன்னும் மட்டும் அவன் என்னை கேட்கவே இல்லை. என் மருமகளும் என் பேரனும் விழுந்து என் தைலத்தை தேய்ச்சி என் பேரன்கிட்ட நான் கேட்டேன். சின்ன பையன், அவன் 2.5 வயசு தான். அவன்கிட்ட கேட்டேன், சாமி நீ நல்லா பார்த்துக்குவியா சாமின்னு கேட்க அவன் சொல்கிறான், நான் நல்லா பார்த்துக்குவேன் பாட்டி உங்களை அப்படின்றான். அதே மருமகளும் அதேமாரி, நான் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்குவே பாப்பா, அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்குவேன் பாட்டி அப்படின்றான். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம விழுந்து நம்ம பிள்ளைங்கள பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்கள பார்க்குறோன்னு பேரில் கெடுத்துடுறோம். நம்ம பிள்ளைங்கள நாமளே கெடுத்துடுறோம். ஆனால் நம்ம மருமகளை நம்ம நல்லா இன்னும் மட்டும் அது பிள்ளை சிடுக்கு வடுக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டுங்க தான். நானும் என் மருமகளும் ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் எனக்கு அது மருமகள் இல்லை, நான் அதுக்கு வந்து மாமியாரும் கிடையாது. அது எனக்கு என் பிள்ளை மாதிரி. 2வது என் பிள்ளையும் மாதிரி, அதே என் மருமகள் ஃப்ரெண்டு. நான் அப்படி எல்லாம் இது பண்ணவும் நல்லா பார்த்துக்குது மக்களை. அருமையான பிள்ளை அந்த பிள்ளை. ஏன்னு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டுக்கு வரவங்க நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் நம்மளை அவங்க பார்க்குறது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க நல்லா பார்ப்பாங்க, பேரன் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம மருமகள் நம்ம நல்லா பார்த்தா அவங்களும் பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வரேன் பாருங்கள். பல காலம் நான் ஜெபிச்சேன் மக்களை, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல மருமக வேணும், நல்ல மருமக வேணும். அது கிறிஸ்தவக்குள்ளேயே இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு சபையில் நல்லா ஜெபம் பண்ணுறது, ப்ரேயர் வச்சா அதுக்குள்ளே இருந்து அந்த பிள்ளை எல்லாமே அந்த பிள்ளை பார்த்து ப்ரேயர் அடிக்கிறது வைக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மொட்டை மாடியில் போய் நின்று அழுவேன் மக்களை. எனக்கு ஒரு நல்ல மருமகளை கூட ஆண்டவரே. எனக்கு என் புருஷனும் சரியில்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. என் பிள்ளை நான் அனாதையை விட்டுட்டு போயிடுவேணும். என் பிள்ளைக்கு இந்த காலத்தில் இருக்கிற மருமகள்லாம் பார்க்குறாங்களையே, என் பிள்ளைய பார்ப்பாங்களே யாராவது. இந்த பையனை நல்லா பார்த்துக்கணும், இந்த பையனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமக கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டே இருந்த மக்களை. கண்ணீர் தாரையாக போகும். அப்போ நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கன்று பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பார்க்குற பொண்ணெல்லாம் தட்டி கழிச்சான். கடைசியில் ஒரு நாள் கேட்டேன், 26 வயசு முடிஞ்சிச்சு, 27 வயசு வந்துருச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் இதை விட்டு வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்னால் உனக்கு பணிவிடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த பிள்ளை என்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி ஒரு பிள்ளை நான் விரும்புகிறேம்மான்னு. சரி, அந்த பிள்ளை அந்த பிள்ளை இந்து பிள்ளை தாம்மான்னு, பரவாயில்ல நம்ம இதுக்குள்ளே இருந்து அப்படி அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சு அந்த பிள்ளைய பேசணுன்னா நாங்கள் இந்த மாதிரி இருக்குதுமான்னு சொல்லிச்சு. நான் இப்போயே ரசிக்கப்படும், இப்போல்லாம் ஆலயத்துக்கு வர மாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும்ச்சு. அடுத்த வாரமும் அந்த பிள்ளைய கிளம்பி வந்துச்சு சர்ச்சுக்கு. கிளம்பி வந்து எங்களோட சபையில் என்னை விட இன்றைக்கி அந்த பிள்ளை ரொம்ப ஃபெய்த்தாக இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம மருமக்கள் நம்ம கடவுள் எப்படி கொடுக்குறாருன்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்குமா. ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க வந்து எத்தனையோ பிள்ளைங்க சண்டை போட்டு இன்றைக்கி டைவர்ஸ் கோர்ட்டு கேட்டுன்னு அலைஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் என் மருமக என்னை வந்ததுலேருந்து என்னை அது ஒரு பெற்ற பிள்ளை மாதிரி என்னை பார்த்துக்குது மக்களை. அதுக்கு நான் பிள்ளை அப்படித்தான் என்னை பார்த்துக்குது மக்களை. இதெல்லாம் நினைக்கும்போது என் தேவன் ரொம்ப நல்லவர், என் தேவன் இவ்வளோ அருமையானவர் நான் இப்போ தான் நினைக்கிறேன் மக்களை. ஏன்னா அதனுடைய அருமையை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? அப்படித்தான் எனக்கு அது தாய் மாதிரியும் என்னை வந்து ஒரு பிள்ளை மாதிரி அது பார்த்துக்குது. பிள்ளை அப்படி இருக்குதா? ஏன் சொல்ல வரேன், நீங்கள் நிறைய பேர் வந்து அநேகர் வந்து கொடுமைப்படுத்துறது மாமியாருங்க வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து மருமக்கிட்ட தான் ஆதிக்கத்தை காமிக்கணும், மருமக்கிட்ட தான் நம்ம திறமையை காமிக்கணும், கொடுமைப்படுத்தணும், நல்லா வச்சுக்கூடாது, அவள் நல்லா வாழக்கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம்.
நிறைய பேர் நான் நினைக்கிறதில்ல மக்களை, நிறைய மாமியாருங்க அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்காம போயிடுது. ஆனால் நான் அதெல்லாம் செய்யலை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு தாய் தகப்பன்னு சின்ன வயசுலேயே இழந்துட்டேன் நான். எனக்கு அது ஒரு தாயாகவும், என் பேரன் எனக்கு ஒரு தகப்பனாகவும் எனக்கு இருந்து என்னை பார்த்துக்கிறாங்க மக்களை. ரியலி ஐ எம் கிரேட்டு. என்ன சொல்லணும் தெரியல, எனக்கு காட் இஸ் கிரேட்டு தான் நான் சொல்லணும் மக்களை. அதனால் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்கள, உங்கள் மருமக்கமாரை. பிள்ளைங்கள இல்லை மக்கள், மருமக்கமாரை நல்லா பாருங்கள். மருமகனுங்க உங்களை பாதுகாத்துக்குவாங்க. காட் பிளஸ் யூ.